அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி மண்டல வாரியாக சில தொகுதிகளை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். கருத்து கணிப்புகளை சொல்லியிருந்தோம். அது எப்படி சொன்னோம்னாக்கா, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க மூலமாக களத்தை ஆராய்ஞ்சி என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அந்த ஊரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில் நம்ம நிறைய வீடியோக்களை போஸ்ட் பண்ணியிருந்தோம் தேர்தலுக்கு முன்னாடி. குறிப்பாக ஓவராலாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு நீரோட்டம் இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கா, திமுகவுக்கு சாதகமாக இருக்கா, தாவேக்காவுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருந்தோம். குறிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு தேர்தலாக இது இருக்கும். 140 to 150 சீட்ஸ் அப்படிங்கிறது ஈஸிலி கிளின்ச்சபிளாக இருக்கும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ எக்ஸிட் போல்லாம் தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆக போகுது இன்னிலேருந்து. குறிப்பாக இன்றைக்கி மாலையில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா தேசிய ஊடகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கான அந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகி இருக்கும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இல்லை. ஆக அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பேசினேனாக்கா எனக்குள்ளே ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகிடும். அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்துட்டு ஒரு வேளை என்னுடைய கணிப்பை நான் சரியாக வழங்காமல் போயிடலாம். அதுக்காக ஜெனியூனாக எனக்கு என்ன தோணுதோ, ஜெனியூனாக எனக்கு என்ன கடத்த ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்குதோ இது வரைக்கும், அதை நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக நம்ம ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் அதிகமான பேசுபொருள் என்ன உருவாகிருக்குனாக்கா, யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி நான் பார்க்குறேன்னாக்கா, சோஷியல் மீடியா கூச்சல் அதிகமாகி இப்படியான ஒரு தோற்றம் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புலப்படுது. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட இந்த 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய அந்த இளைஞர், அதாவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவங்களுடைய வாக்குகள்ங்கிறது 1 கோடிக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரே 1.25 கோடி வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அது சுத்த ஹம்பக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு சொல்லிட்டு கோர் ஓட்ஸ் இருக்குது, அதில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு இருக்குது, விசிகாவுக்கு நிறைய இளைஞர் ஓட்டு இருக்கிறது, திமுகவுக்கு நிறைய இளைஞர் ஓட்டு இருக்கிறது. அப்போ எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. மேபி அந்த ஏஜ் கேட்டகரியில் 18 to 30 பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான ஆட்கள் ஒரு 40 to 50%, ஆல்மோஸ்ட் ஒரு 40% வரைக்கும் டிவிகேவுக்கு போலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் நாம் தமிழர் வேறு இளைஞர் வாக்குகளை பெறாங்க அப்படின்னும் பொழுது ஓவராலாக என்னமோ ஒட்டுமொத்தமாக அந்த 1 கோடியே 7 லட்சமோ ஏதோ 1 கோடியே 10 லட்சமோ இருக்காங்க. அவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு போடுறது மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை இப்போ சமூக வலைதளங்களில் எடுத்துருக்குறாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியல் மீடியாவில் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் விஜய் ஃபேன்ஸு. அது ஒரு 35% தான் போலாக இருக்குன்னாலும் கூட விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் மீடியா ஃப்ரீக்ஸு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறதை தாண்டி ஓட்டு போட்டு நம்ம எவ்வளோ வியூஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது பெரிய நோக்கமாக இருக்கிறதால, எங்கிட்டாவது ஒரு 10 கடையை தாண்டி கண்டுபிடிச்சி இந்த பெய்ஜ் ஃபேண்ட்டு இந்த வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு அதை ஒரு ரீலாக போட்டுறது. இது போக நம்ம விஜய் அந்த விஜய்னு ஏதோ பாட்டாக இருக்குது தெரியுமா, அந்த பாட்டை போட்டு ஒரு ரீலை போடுறது, அதில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, இப்படி போடுறதால சோஷியல் மீடியா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே திரும்பினாலும் விஜய் 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 அப்படின்னு இருக்கிறதால விஜய்க்கு தான் பூரா ஓட்டு விழுந்திருக்கு போல். 2 கோடி 3 கோடி 4 கோடின்னு அந்த கற்பனைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்களே இல்லை மூத்த அரசியல் விமர்சகர்களே இதெல்லாம் பேசுகிறத பார்க்க முடியுது. நான் விஜயை குறைச்சி மதிப்பிடல, ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜய் கேன் புல் ஆஃப் ஒரு 15% ஓட்ஸ் தாராளமாக அவரால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் நம்மளே இப்பயும் அந்த விஷயத்தில் உறுதியாக நிற்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், விஜயாவில் நிச்சயமாக 15% வாக்குகளை பெற முடியுங்கிறதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த 15ங்கிறது 25 இருக்குமா 30 இருக்குமா, அதீதமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. மேபி என்னுடைய கணிப்பு என்னுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாக கூட போகலாம். கிராமங்கள்லேயும் சில வாக்குகள் விழுந்திருக்கிறதா நமக்கு தகவல் வருது. ஆக அது அவ்வளோ உயரம் போகுமா, அந்தளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகுமா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் களத்தில் கேட்ட வரைக்கும் நிறைய தொகுதிகளில் குறிப்பாக இப்போ நீங்கள் வாக்குகள்ங்கிறது வெறும் சிட்டியில் அர்பன் பாக்கெட்ஸில் விஜய்க்கு நிறைய விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அர்பன் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி மாற்றி சூஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு முகம் வரட்டும். அப்போ அந்த கன்சாலிடேஷனுங்கிறது கட்சிகள் சார்ந்து இருக்கும், அதை தாண்டி வேட்பாளர் சார்ந்து இருக்கும், வேட்பாளருடைய முகம் சார்ந்து இருக்கும், அவர் எந்த அளவுக்கு ஸ்டார் வேல்யூ கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் முதலமைச்சர் கேண்டிடேட்டில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய விஜய்க்கு அர்பன் பாக்கெட்ஸில் தொக்கா வாக்கு விழுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கிராமங்களில் நிறைய ஃபேக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 154 ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது. அப்போ ரூரல் கான்ஸ்டுவன்சிஸ்னால் என்னன்னாக்கா, ஒரு தொகுதி இருக்குனாக்கா அதில் ஒரு 5% 10% தான் அர்பன் ஏரியா இல்லை செமி அர்பன் ஏரியாக்குள்ளே வரும். மீதி இருக்கக்கூடிய 90% பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்கள், குக்கிராமங்கள், சிற்றூர்கள் அப்படின்னு இருக்கும்.
அப்போ அந்த பகுதியில் வந்துட்டு சாதி கன்சாலிடேஷன் நடக்கும், வேட்பாளர் கன்சாலிடேஷன் நடக்கும். இது போக பல்வேறு ஃபேக்டர்கள் அங்கே வந்துட்டு மணியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும். அப்போ திமுக அதிமுக 2 பேருமே வந்துட்டு பணம் கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்துட்டு பணம்லாம் கொடுக்கல அப்படின்னு அவங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டாலும் கூட போட்டி போட்டுட்டு துட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து திமுக வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் ஏதோ ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக தங்களுடைய எல்லா வல்லமையும் பயன்படுத்தி துட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையுமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மணி ஃபேக்டரு, சாதி கன்சாலிடேஷன் ஃபேக்டரு, வேட்பாளருடைய முகம், இப்போ உதாரணத்துக்கு நிறைய தொகுதிகளில் வந்துட்டு விஜயினுடைய அந்த வேட்பாளர் வந்துட்டு பெரிய பரிச்சயம் இல்லாத ஒரு ஆளாக இருக்காப்புல. ஆனால் அதிமுக திமுகவில் ஆல்ரெடி களம் கண்ட ஜெயன்ஸ் நிறைய பேர் இறங்கியிருக்கிறாங்க. ஜெயன்ஸ்னாக்கா பலம் பொருந்திய ஆட்கள். அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து நல்ல அறிமுகமானவர்கள், பரிச்சயமானவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெவி வெயிட்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. தொகுதியில் நல்லா தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா ஃபேக்டரை தாண்டி விஜயால் வந்துட்டு ரூரல் கான்ஸ்டியூன்சியில் வந்துட்டு அவ்வளோ சதவீதம் எடுக்க முடியுமா? 25-30 எடுக்க முடியுமா? நான் சொல்கிறேன் அர்பன் பாக்கெட்டில் இப்போது நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், 20ங்கிறது மினிமம் அவங்களுக்கு. அர்பன் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை மாதிரியான இடத்துல ஒரு 16 தொகுதி இருக்குனாக்கா அங்கே பல்வேறு தொகுதிகளில் அவங்க 20 தாண்டிடுவாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அது 25 ஆகுமா, இல்லை சில தொகுதிகளில் வெற்றி பெறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விஜயால் ஜெயிக்க முடியும்னாக்கா, உறுதியாக ஜெயிக்க முடியும்னாக்கா அது சென்னை தான். அதை விட்டால் வேறு ஏதாவது அர்பன் பாக்கெட்டாக தான் இருக்கும். கோயம்புத்தூரோ இல்லை திருச்சியோ அந்த மாதிரி வந்துட்டு பெருநகரங்களில், மாநகராட்சிகளில், அதுவும் நான் சொல்கிறது ஒரு மெட்ரோ லெவலுக்கு இருக்கக்கூடிய, இப்போ சென்னை தான் வந்து மெட்ரோ சிட்டி, சென்னைக்கு அடுத்தபடியாக யார்? கோயம்புத்தூர். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி. அப்போ இந்த மாதிரியான நகரப்பகுதிகளில் வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது ஓரளவுக்கு இருக்கலாம், ஒரு பெரிய வாக்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஆரம்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஓவராலாக வந்துட்டு இவங்க எல்லாம் பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒரு 30-35% அப்படிலாம் எடுத்தால் 30க்கு மேலே போனாலே விஜய் தான் ஆட்சி அமைப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுதான் வந்து நமக்கு வந்துட்டு இங்கே இடையூறாக இருக்குது. அப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்கா, எப்படியாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா, இங்கே கிராம பகுதிகளில் வந்துட்டு அந்த கோர் ஓட்ஸ் இருக்குல்ல, கூட்டணி பலத்தோட அதிமுக எட்ஜ் எடுக்கிறாங்களோ, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வந்துட்டு வட மாவட்டங்களில் நல்லாவே வந்து அதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதே போல் பாஜகவுடைய ஓட்டு வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். தென் மண்டலத்துலேயும் அதிமுகவுக்கு ஒரு மீளெழுச்சி இருக்கும் அமமுக கூட சேர்ந்ததால். அப்போ அந்த கோர் ஓட்ஸ்லாம் வந்துட்டு வெளியில் போகாமல் சேர்ந்துருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் பலம் சேர்க்கலை, அவருடைய ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பாக விசிகாவினுடைய ஓட்ஸ் வந்து நிறைய வெளியே போயிருக்கு. விஜய் நல்லாவே பெனிட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. ஆக அதுவும் நம்ம களத்தில் விசாரிக்கிறப்ப ஒரு விசிகாவுக்கு கடந்த காலங்களில் விழுந்த ஓட்டு, விசிகாவுக்கு விழுந்த ஓட்டுன்றதை தாண்டி விசிகா ஒரு இக்னைட்டிங் ஃபேக்டராக, விசிகா வந்துட்டு ஒரு தூண்டுதல் ஃபேக்டராக இருந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு திமுக பக்கம் கொண்டு வந்து சேர்த்தாங்க இல்லையா, அந்த வாக்குகள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு போகலை, தாவேக்காவுக்கு போயிருக்கு. ஏன்னா ஒரு இந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு அயற்சி, அப்புறம் திமுக மேலே வந்துட்டு பெருசாக நம்பிக்கை இல்லாமல் போனது, இதெல்லாம் சேர்ந்து தாவேக்கா பக்கம் நிறைய வாக்குகளை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதனால் கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவுக்கு பெருசாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரல அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் மாறா அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பாஜக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ஒவ்வொரு மண்டலத்துலையும் வந்துட்டு அவங்களுடைய செல்வாக்கை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவுக்கு திரும்ப திரும்ப ஒரு எட்ஜ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது நமக்கு. அப்போ இப்படியான கலர் ரிப்போர்ட் வரும்பொழுது ரூரல் கான்ஸ்டுவன்சிஸில் அதிமுக எப்பவுமே பலமாக இருந்துக்கிறாங்க, அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக கையாளுவாங்க அப்படிங்கிறதால அது வந்துட்டு அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது. இன்னொன்று அவங்க ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறாங்க, திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு போக வேண்டியதை பிரிக்கிறாரு. ஆனால் இது எல்லாம் தாண்டி டிஎம்கவினுடைய கோர் ஓட்ஸாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு பெருமளவுக்கு ஸ்பிட் ஆகிருக்கு. நிறைய இஸ்லாமிய வாக்குகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட் ஆகி 80% வரைக்கும், ஒரு 70% வரைக்கும் திமுக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதில் பெருமளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்காரு விஜய். ஒரு 10-15% தான் அதிமுக விழும். அந்த கோர் அதிமுக காரங்க இருக்காங்க தெரியுமா, இஸ்லாமியர்களில், நாங்கள் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி நாங்கள் வந்துட்டு அதிமுக தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் எம்ஜிஆர் காலத்தாள், நாங்கள் அந்த அம்மா காலத்தாள், நாங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் வந்து அந்த ஆட்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க எப்பயும். ஆனால் மற்ற எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க பெரும்பாலும். இந்த தமிழருங்கிற புள்ளியில் சீமானுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விழும், ஒரு 5%, ஒரு 6% விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இஸ்லாமியர் வாக்களுக்குள்ளே சொல்கிறேன் நான். ஆக அந்த ஓட்டை பெருமளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்கு. அதே போல் கிறிஸ்டியன் ஓட்ஸ் வந்துட்டு பெருசாக காலி பண்ணிருக்கிறாப்புல. எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னாக்கா உண்மையிலேயே வந்து கிறிஸ்தவ ஓட்டு வந்துட்டு பெருமளவுக்கு வந்துட்டு டிஎம்கேல வந்து பிரிஞ்சு வந்துட்டு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கலாதாத்தா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ இது ஒரு 10%, அந்த 15% குஷனோட தான் எப்பயுமே திமுக வந்துட்டு தேர்தலை சந்திப்பாங்க. அந்த குஷனில் பெரிய அடி விழுந்திருக்கிறதால அதிமுக தன்னுடைய கோர் ஓட்ஸை ரீட்டைன் பண்ணாலே, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெலாம் இல்லாமல் இந்த மும்முனை போட்டியில் தன்னுடைய கோர் ஓட்ஸை ரீட்டைன் பண்ணி
அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸில் வந்துட்டு மிக சிறப்பாக கையாண்டிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாமக சேர்க்கக்கூடிய அந்த பலம், அமமுக சேர்க்கக்கூடிய பலன் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் அதை சரியாக கணக்கிட்டு பார்க்குறப்ப அதிமுக ஒரு 35-36 தாண்டுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த 35-36 தாண்டினாலே நம்ம சொல்லக்கூடிய அந்த 140-145ங்கிறது வந்துட்டு கெட்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. களத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் அதுவாக தான் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய கருத்து கணிப்பாக நம்ம திரும்ப வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் திமுகவை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக இறங்கிட மாட்டாங்க, திமுக பலமாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஒரு 90 சீட் வரைக்கும், ஒரு 80-90 சீட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 முதல் 4 வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். காரணம் வந்துட்டு தாவேக்காவால் நம்ம வந்து இன்னமும் நம்பலை அவங்க வந்து அந்த 30% தொடுவாங்க. ஏன்னா 30 தொட்டாதான் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வின்னிங் ஃபேக்டருக்குள்ளே போகும். ஆக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 20 தொட்டாலும் சரி, 25க்கு போனாலும் சரி, அப்போ ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. 20, 23 அப்படின்னு எடுத்தால் கூட ஜெயிக்க முடியாது, ஓட்டை சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஓட்டை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நான் இன்னமும் 15 தான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம களத்தை கேட்ட வரைக்கும் வந்துட்டு 15-16 வரைக்கும் போகுன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. நிறைய பேர் அதீதமாக சொல்கிறாங்க, அது ஏன்னு தெரியல. ஆக இதுதான் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக கள சூழலாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஜோனாக எடுத்து பார்க்க உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக புரியும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கடந்த முறை மாதிரி ஒரு 4 ஜெயிக்க மாட்டாங்க. அந்த விவசாயிகள் வாக்கு வந்துட்டு அந்த 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் வாக்கு பெருமளவு அதிமுக விழுந்திருக்கு. அதெல்லாம் பெருசாக ஹெல்ப் பண்ணி டெல்டாவிலையுமே வந்துட்டு ஒரு ஜம்ப் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 4 எடுத்த இடத்துல வந்துட்டு ஒரு 15 எடுத்தாங்க, ஒரு 12 எடுத்தாங்கனாக்கா அதுவே பெரிய பூஸ்ட் தானே. இன்னொரு பக்கம் திரும்பவும் ஒரு பெரிய சேவியராக இருக்க போகிறது அதிமுகவுக்கு கொங்கு பெல்ட் தான் சொல்லப்படுது. கொங்கு பெல்ட்டில் தாறுமாறாக ஓட்டு விழுந்திருக்கு. எப்படியாவது வந்துட்டு அதிமுக ஜெயிக்க வைக்கணும். அங்கே வந்து கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு நல்லாவே ஓட் ஸ்பிட் பண்ணிருக்காங்க. 10-15% எடுத்தாலும் கூட அங்கே வந்து இதெல்லாம் கடந்து வந்துட்டு ஒரு 50 தொகுதிக்கு மேலே வந்துட்டு ஈஸியாக ஏடிஎம்கே ஜெயிக்கும். கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 68 தொகுதியில், நான் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், சேலம்லாம். அப்போ இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தா நம்ம அந்த 140-145க்கு போகிறோம். வட மாவட்டங்களில் ஒரு திரும்ப வந்துட்டு அந்த பாமகவுடைய அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி கடந்த முறை தவற விட்டு அந்த வட மாவட்டங்களை வந்து திரும்ப அதிமுக பிடிக்குங்கிற மாதிரி தான் நமக்கு கணிப்புகள் சொல்லுது. அதே போல் தான் தென் மாவட்டம் டெல்டாவில் வந்துட்டு திரும்ப ஒரு மீளெழுச்சி இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து டாமினேட் பண்ண முடியாட்டியும் கூட தென் மாவட்டங்களில் வந்துட்டு கடந்த முறை மாதிரி ஒரு 5 சுருங்கிடாமல் ஒரு 20-22 போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையாக வச்சு சென்னையிலுமே வந்துட்டு ஒரு 6-7 தொகுதி வந்து அவங்க குறி வைக்கிறாங்க. 16 தொகுதிகளில் சென்னையில் வந்துட்டு பெருமளவுக்கு டேமேஜ் ஆகிறது திமுக தான். திமுகவுடைய வாக்குகளை தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு விஜய் வந்து பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஆக இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப 5 ஜோனையும் வந்துட்டு அலசி ஆராயிறப்ப நமக்கு என்ன தெரியுதுனாக்கா அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு சூழல் தான் இருக்குது. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி தான் சொன்னோம், பின்னாடி தான் சொல்கிறோம். மேபி நம்ம கருத்து வந்துட்டு தப்பாக போகலாம், சரியாக போகலாம். ஆனால் நமக்கு என்ன தோணுதோ அதான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு என்ன வந்துட்டு களத்துலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குதோ, இல்லை களத்துலேருந்து நமக்கு தகவல்கள் வருதோ, அதை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து ஆட்சி அமைப்பாங்க? விஜயனுடைய இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு போகும்? விஜயே ஒருவேளை ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிறத நான் நம்பலை. நீங்கள் நம்பினீங்கனாக்கா அதையும் சொல்லுங்கள், தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, கமெண்ட்டில். இல்லை திமுகவே திரும்பி 2வது வாட்டி ஆட்சி அமைக்குமா? ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிற மாதிரி திராவிடம் 2.0 தானா? அதுக்கு என்னவா காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டீட்டெயிலாக கூட எழுதி சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். டாடா பை பை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் ஒன்று சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது அன்பு நண்பன் தமிழரசன்.